வீட்டுக்கு முன்னாடி செடி வளர்ப்போம். இதில் மேலே படர்ற மாதிரி கொடி வகைகள் கிரிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கிரிப்பர்ஸு சிலர் வளர்ப்பாங்க. சிலர் வந்து குட்டை குட்டையாக செடி வளர்ப்பாங்க இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி லான்ல எல்லாம் செடி வளர்த்துருப்பாங்க. அல்லது எப்பயுமே டப்பாவில் போட்டு வளர்க்குறது, அதுவே நிறைய டப்பா வச்சுருக்கிறது, தொட்டி வச்சுருக்கிறது இதெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறவங்க பாருங்கள், ஐசோலேட்டடாக இருக்கிறத தான் விரும்புவாங்க. யார் அந்த வீட்டில் எல்லாருமானா அப்படி கிடையாது. யார் அந்த செடியை ரொம்ப விரும்பி பராமரிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படிப்பா இது சும்மா ஒரு குத்து மதிப்பாக உருட்டி உருறியாக்க அப்படின்னாக்கும் கிடையாது. அந்த குத்துச்செடிகள் அப்படிங்கிறது, அதாவது மேலே படராத செடிகள் எல்லாம் வந்து கேதுவை குறிக்கும். அப்போ கேதுவனுடைய ஆதிபத்தியம் நிறையா இருந்தால் தான் இந்த மாதிரியான செடிகள்லாம் வைப்பாங்க. அப்போ இது வைக்கக்கூடாதா? தாராளமாக வைக்கலாம். அவங்களுடைய குணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அப்போ இது மாதிரியான செடிகள் நிறையா இருந்தால் அதை பராமரிக்கிறாங்கன்னா அவங்க பெரும்பாலும் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. தான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக யாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்க மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது.